வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல். நான் ஸ்ரீனி பிரபாகர். இன்னைக்கு நம்ம கூட அக்கா ஸ்வாதி பிரபாகர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய பேர் பிங் பண்ணி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம லா லேட்டனோட பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே லா லேட்டன். ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலி இந்த லாஸ்ட் இயர்ல வந்து அவரோட நிறைய ஃபில்மோகிராஃபி நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடியெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து தமிழ் ரெஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து நிறைய மலையாளம் மூவி ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைம் ப்ரோமோ பார்க்குறப்ப ப்ராபப்ளி நம்மளால நிறைய மூவிஸ் கேட்ச் பண்ண முடியும், டைலாக்ஸ் கேட்ச் பண்ண முடியும் நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆக்சுவலி என்ன பண்ண போறோம்னா, நம்மள்ட்ட 2 ப்ரோமோ இருக்குங்க. ஒண்ணு லால்கஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. அப்புறம் என்னது அது? ப்ரோமோன்னு நினைக்கிறேங்க அது ஆக்சுவலி. சாய்னா மூவிஸ்ல இருந்துட்டு லால்கஹாலிக் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ இருக்கு. அது ஒரு 2 மினிட்ஸ். அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏவிஎன் ப்ரோமோஸ்ல இருந்து ஒரு 6 மினிட்ஸ் சொல்றான ஒரு மேஷப் இருக்கு. பர்த்டே மேஷப் இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லால்கஹாலிக் மேஷப்ல போயிடலாம். அடுத்து பேக் டு பேக் ஏவியன் மேஷப் பார்த்துட்டு டிஸ்கஷன் சொல்லலாம். போயிடலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து லால்கஹாலிக் பார்த்துடலாம். அடுத்து வந்து ஏவிஎம் ப்ரோமோஸோட மேஷப் பார்த்துடலாம். போயிடலாமாக்கா? பேக் டு பேக். ഒരു മാജിക് ഇഫാണ് ഇഫ് ഐ വെയർ ഇൻ ദാറ്റ് പൊസിഷൻ. ഇങ്ങനെ ഒരു അവസ്ഥയിൽപ്പെട്ടാൽ ഞാൻ എങ്ങനെ പ്രതികരിക്കും എന്നുള്ളത് നമുക്കറിയാതെ ഒരു ബോധമുണ്ടാകുന്നതുകൊണ്ടായിരിക്കാം ഇത്തരം രംഗങ്ങൾ നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റും. ഒരു സ്മോൾ ഒഴിക്കട്ടെ? നോ താങ്ക്സ്. ഒരു ആഫ്റ്റർ 6 ആയിരുന്നെങ്കിൽ നോക്കായിരുന്നു. എത്രയും പെട്ടെന്ന് തലയ്ക്ക് പിടിക്കുന്ന ഏതെങ്കിലും ഒരു പദ്യം തുടങ്ങിയാ പിന്നെ എപ്പോഴാ നിർത്തി കിട്ടുന്നെന്ന് പറയാൻ പറ്റില്ല. ബോറാക്കരുതായി പോവും. ഞാൻ ഇറങ്ങുന്നു. എനിക്ക് തറവാട്ടിലൊന്ന് കയറണം. ഇത് ആഘോഷത്തിന്റെ രാത്രിയാണ്. തലയ്ക്ക് വെളിവും കാലിന് വെളിവുള്ള ഒരാള് പോലും ഇന്നിവിടെ വിട്ടു പോകരുത്. കുടിക്കുമ്പോ ബോധം മറയാൻ വരെ കുടിക്കുക, ഇല്ലെങ്കിൽ അതിന് പിണക്കരുത്. നമുക്ക് ഒരു ബിയറ കാച്ചിയാലോ? കിങ് ഫിഷർ ഉണ്ടാ? ചിൽഡ് ഉണ്ടല്ലോ. 2 ബിയർ. ഞാനിതില്ലെന്ന് പറയുന്നത് കൊണ്ട് ഞാനൊരു പ്രത്യേക അവസ്ഥയിലേക്ക് മാറുന്നുണ്ട്. പക്ഷെ അതിൻ്റെ രസങ്ങൾ നമുക്ക് അനുഭവിച്ച് അത് മതിയാകുന്നൊരു സമയമുണ്ടാകാം. അപ്പോൾ അത് നിർത്താം. അതിന് വേണ്ടിയിട്ട് ഞാൻ മനഃപൂർവ്വം ഇന്ന രീതിയിൽ ജീവിക്കണം, അല്ലെങ്കിൽ ഇതൊന്നും പാടില്ല എന്നൊന്നും ഞാൻ വിചാരിച്ചില്ല. സാധാരണ എത്ര എണ്ണം വരെ കഴിക്കും? ഏതാണ്ട് ഒരു 7-8 എണ്ണം വരെ ഞാൻ എണ്ണം. അത് കഴിഞ്ഞ് എൻ്റെ എണ്ണം തെറ്റും. അതുകൊണ്ട് കൃത്യമായിട്ട് പറയാൻ പറ്റില്ല. ഇത് വന്നിട്ട് അങ്ങേർക്ക് വേണ്ടി കുടിക്കുന്നതാണ്. ഓൾഡ് ഫ്യൂഡൽ ലോ, മംഗലശ്ശേരി നീലകണ്ഠന് വേണ്ടി. சரக்கு பத்தியே வருது இதெல்லாம். ഓ ലാൽകഹോളിക് മാജിക്. ഓക്കെ, അടി തുടങ്ങിക്കഴിഞ്ഞാൽ നിങ്ങളൊക്കെ ചത്ത് വീണാലേ അന്നം കട്ടക്കി. ഇതൊരു ചതിയാണ്. കുറച്ചു നേരത്തേക്ക് ഒരു അബ്നോർമൽ ഫ്ലൈറ്റിൽ കയറിയ ഒരു യാത്ര, ഒരു സഞ്ചാരം, പിന്നെ വീണ്ടും റിയാലിറ്റി. എത്ര മൂവി പണം பார்க்க இருக்கோம். ഒരു ഏർപ്പാട്. ഒഴിക്കോ ചേട്ടാ 3 കൂടെ. ഇത് വിദേശി. ഈ കാറ്റിലെ തണുപ്പിന് നല്ല നാടൻ തെങ്ങിന്റെ കുരല് വാറ്റുന്ന വലിയ കൂടെ വേണമെങ്കിൽ റമ്മും കോളെ ഒരു പിൻബലത്തിന്. മതി മതി മതി. അതൊരു ലാർജ് അല്ലേ ഉള്ളൂ. ചേട്ടന്റെ ബോഡിയുടെ ഒരു ഭൂമിശാസ്ത്രമൊക്കെ വെച്ച് ഇത്രയും വേണ്ടേ? ഒറ്റ വലിക്കാരനാ. ഫുൾ ടാങ്ക് അടിച്ചാലും ഒരു കുഴപ്പമില്ല. ലൈഫ് എന്റെയാണ്, എന്റെ മാത്രം. ഞാൻ അത് അലമാരി വെച്ച് പൂട്ടും. ചില്ല് പാത്രം പോലെ എറിഞ്ഞുടയ്ക്കും, റബ്ബർ പന്ത് പോലെ തട്ടി കളിക്കും, ചപ്പാത്തി പോലെ പരത്തും, ദോശ പോലെ ചുട്ട് തിന്നും. ഞാൻ ഇഷ്ടം പോലെ ഓണോ. ഞാൻ ஆவணும். ஓகே, ஏன் வந்து இந்த கான்செப்ட் எடுத்தாங்க எனக்கு தெரியல. அவருக்கு நிறைய பர்த்டே சீரிஸ் வந்துட்டே இருக்கும்ல, அதெல்லாம் தீம் எடுத்திருக்காங்க போல. ஆமா, லால்கஹாலிக். ஓகே, அவர் ஆக்சுவலி அதை குவிட் பண்றத பத்தி சம்திங் ஏதோ பேசிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். அது எனக்கு அந்த இன்டர்வியூல சம்திங் கிட்ஸ் ரிலேட்டடா பேசிட்டு குவிட் பண்றதா சொல்லிட்டு இருந்தாரு. லிக்கர் அப்படியா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பண்ணணும்னா முதல்ல நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல ட்ரிங்க் பண்ற விடுற மாதிரியா இருக்கட்டும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணேன்னு சென்ஸ் ஆச்சு எனக்கு. ஓகே, அது சொன்னாரு. அப்புறம் சம்திங் கிட்ஸ் ரிலேட்டடா சொன்னாரு. எனக்கு ஆக்சுவலி புரியல. ஓகே, இது முடிஞ்சு அடுத்து நம்ம ஆக்சுவல் ப்ரோமோ மோகன்லால் பர்த்டே ஸ்பெஷல் மேஷப் ஏவிஎன் ப்ரோமோஸோடது 2026. இதுக்குள்ள போயிடலாம். போயிடலாமாக்கா? போயிடலாம். இங்கிலீஷ் அப் இருக்கு இதுல, பயங்கரம்.
അതിന് കീഴിലേക്ക് നമുക്ക് വരാൻ നമ്മുടേതായ എന്തെങ്കിലും ഉണ്ടാക്കാൻ ശ്രമിക്കാം. ലെറ്റ്സ് ബി ഷോക്കിംഗ്ലി ഒറിജിനൽ. ഷോക്കിംഗ് ഒറിജിൻ. ആരോ ഒരുത്തൻ നിന്റെയൊക്കെ പിന്നിലുണ്ടെന്ന് ഊഹിച്ചിരുന്നു. എവിടെയാ അവൻ? വിളിക്കേ. പേരാണ് ചോദിച്ചത്. ഏയ് പഠിക്കുന്നതാണ് ഇത്. മണിയാ இது வந்து തുടരും. ഇത് തുടരും. നിന്നെ ആരാടാ പോലീസിന്റെ പണി ഏൽപ്പിച്ചത്? നിന്റെ തന്ത. തുപ്പാക്കിയതല്ല, ലൂസിഫർ. ചുണ്ടുവിരലാണ് ആയുധം. നീ സയൻസ് പഠിച്ചപ്പോ രാമൻ എഫക്ട് പഠിച്ചിട്ടില്ലേ? എന്റെ ഭീഷണി എന്ന് പറഞ്ഞ ചില ഊച്ചാളി രാഷ്ട്രീയക്കാരെ കൂട്ടി സ്ഥലം മാറ്റി കളയുന്ന ഇത് പഠിക്കുന്നതാണ്. പഞ്ഞേൽപ്പിച്ച് ഞങ്ങൾ തിരിച്ചയക്കൂ. ഇത് രാവണൻ എഫക്ട്. எல்லா இடத்துலயும் இந்த ப்ளூ ஷர்ட் வருது, என்ன கண்டுபிடிக்கும்? லூசிஃபர் தொடரும். വാ, ഒറ്റ തന്തയ്ക്കുണ്ടായതാണ് പറ. തീപ്പെട്ടി. ചേട്ടാ തീപ്പെട്ടിയില്ല. തീരിക്കട്ടെ. ഇത്രയല്ലേ ഉള്ളൂ. അല്ല. അവരോട് അടിയത്. ഞാൻ കണ്ടു. എന്ത് ഇതിന്റെ അടി നിന്റെ അപ്പൂപ്പൻ. എന്തുവാണ് ഇത്? എന്താ ഓരോ തേൻ കുടിക്കുന്നു, പറക്കുന്നു, പരാഗണം. ഞാൻ കണ്ടു. കിണ്ടി കിണ്ടി കാശും കുത്തരൊന്നും കണ്ടിട്ടല്ല. മൈ ലവ് ഫോർ ഈസ് സിൻസിയർ. എനിക്കാണെങ്കിൽ പുണ്യം മറക്കാൻ ഇത്രയും പറയാൻ വേണ്ടിട്ട് കുറെ ദിവസമായി നിന്റെ പുറകെ നടക്കാൻ തുടങ്ങി. വരുന്നോ മഹാരാജാവിനെ കാണാൻ? செமாட்டின்னு கேள்விப்பட்ட அந்த படம். മോള് മഹാരാജാവിനെ കണ്ടിട്ടുണ്ടല്ലോ. ഇതാ ഭീമനായി, അർജുനനായി, ആനന്ദ നടനം അവൻ ആടി എന്നാണ്. കംസനായി, കൊടുമുടികളെ കൊമ്പുകുത്തിക്കാൻ മനസ്സിന് കഴിയണം. കലിയായി. തനിക്ക് പകരം മറ്റൊരാൾ, അതത്ര എളുപ്പമല്ലടോ. മോൾക്ക് വേണ്ടത് കഥയും പാട്ടും. എല്ലാ അമ്മമാരും ആനിയെ പോലാണ്. நிறைய சேட் நடிச்சிருக்காரு போல. എന്റെ പ്രാണം പോയി. അഭിനയിച്ച് ഫലിപ്പിക്കാൻ പറ്റുമോ എന്നൊക്കെ ചോദിക്കുന്നതിലൊന്നും അർത്ഥമില്ല. നമ്മൾ അഭിനയിക്കും. ഒരു അടിപ്പട നായകനല്ല മോഹൻലാൽ എന്ന് പറഞ്ഞ ആക്ടർ. ഈസ് വേൾഡ് ക്ലാസ് ആക്ടർ, ബോൺ ഇൻ ആർ ലാംഗ്വേജ്. இது நம்ம பார்த்துருக்கோம். இது பாபாபான்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்க்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது ஆக்சுவலி இந்த டான்ஸ் ஆடுறாருல, இது என்ன படம்னு எனக்கு பார்த்தாகணும். இது எல்லாத்துலயும் இருக்குது. அந்த டான்ஸ் நான் நிறைய டைம் பார்த்துட்டேன், நிறைய மீம்ல. ഇവിടെ ഉണ്ടായിരുന്നാ കൈ എടുക്കടാ. ഗുണ്ടയാണോ? കൈ വെച്ചതല്ല, ഇട്ടതാ. ഇടിക്കോ? അപ്പൊ തുടങ്ങാല്ലേ? അപ്പൊ എങ്ങനെയാ കിടത്തം? ഒറ്റയ്ക്കായിട്ടാണോ അതോ ഗ്രൂപ്പ് ആയിട്ടാണോ? தமிழ் பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ഇത് കഴിഞ്ഞ് എന്റെ കൈ കിട്ടും. പിടിച്ചതിന്റെ കൂമ്പ് ഞാൻ കളികളെ. എന്നാ പിന്നെ വേറെ വിശേഷമൊന്നുമില്ലല്ലോ, ഞങ്ങൾ ഇറങ്ങട്ടെ. இது எனக்கு ஃபேவரட் சீன். ഒരു നടനെ സംബന്ധിച്ചിടത്തോളം മോഹൻലാലിൻ്റെ തുടർച്ചയായിട്ട് 10 പടങ്ങൾ ഫ്ലോപ്പായി എന്ന് വിചാരിക്കാം. എല്ലാവരും മോഹൻലാലിനെ അങ്ങ് കുറ്റം പറയും, മോഹൻലാൽ അങ്ങനെ ആയിപ്പോയി ഇങ്ങനെ ആയിപ്പോയി എന്നൊക്കെ പറഞ്ഞ് നല്ല ആഞ്ഞി ചിത്ത വിളിക്കും. ഒറ്റ പടം മതി. ஆக்சுவலி 25 வந்து ஒரு கம்பேக் நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் பேக் டு பேக் வந்துருக்கு போல. தொடரும் வந்து நல்ல கம்பேக்.
ഒന്നും രണ്ടുമല്ല കുറേ ഉണ്ട്. இந்த படம் இது என்ன படம் பார்ப்பீங்க? എന്റെ റോൾ മറ്റാർക്കും ചെയ്യാൻ പറ്റില്ല. അതുകൊണ്ടാണ് തുരിയാർ മണിയ എന്ന ഇവന്മാരെല്ലാവരും ഉസ്താദ് എന്ന് വിളിക്കുന്നത്. എന്നെ അറിയാവുന്നവരോട് ഞാൻ പണ്ടേ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇത് പ്രതിസന്ധിയിലും വിളിച്ചു പറയാൻ എൻ്റെ മനസ്സിൽ സിനിമയിലെ തിരക്കത്തിൽ എന്നപോലെ ഉറച്ചൊരു വാചകമുണ്ട്. എനിക്ക് എൻ്റെ പിള്ളേർ മോഹൻലാൽ തിരിച്ചാൽ ഇറ്റ് വിൽ ബി ലൈക്ക് എ ലൈറ്റ് ഹൗസ്. ரொம்ப பயங்கர இன்னசென்ட்டான ஒரு ப்ரோ டாடியில் செம்மையாக இருக்கும் வருது. ഈ നന്ദി തന്നെയാണ് മോഹൻലാൽ എന്ന ഈ നടനെ 47 വർഷമായിട്ട് നിർത്തിയിരിക്കുന്നത്. വളരെയധികം നന്ദി. എന്തോ എന്നെ ഇഷ്ടമാണ് ആളുകൾക്ക്. இது கிளைமேக்ஸில் இந்த சேடான கிளைமேக்ஸ் இல்லை, இந்த அக்கு சொட்டோட வருமா அது? ഇത് പറഞ്ഞിട്ട് പോകുന്ന എന്റെ പേര് മറക്കാതിരുന്നാ മതി. எனக்கு ஒரு மூவி சொல்லுங்க. വെരി എന്നാ ഞങ്ങൾ ചലിക്കട്ടോ. അപ്പം മേ ചക്ക ഹേ ഹായ്. ഇത് പഠിച്ചാണല്ല, മറന്നുപോയി. என்ன படம் தெரியல. முடிஞ்சா? எஸ். முடிஞ்சு. நான் கூட எல்லா ரோலும் கலந்து வந்த மாதிரி ஒரு மேஷப் எதிர்பார்த்தேன். நிறைய பேர் இந்த இத்தனை மூவிஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும்ல. ஆக்சுவலி நான் கமல்து ஒரு மேஷப் இருக்கும். அதில் வந்து என்னன்னா அவரோட இது நம்பர் ஆஃப் மூவிஸு அந்த ரோல் வைஸ் காட்டியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ இருந்துச்சுன்னா ஆக்சுவலி சொல்லுங்க, அதை ஆக்சுவலி ஃபாலோ பண்ணோம். இது ஆக்சுவலி நல்ல ப்ரோமோ இருந்துச்சு. அவரோட வெஸ்லட்டி அந்த அளவுக்கு காட்டலைன்னா கூட அவரோட நிறைய ரூல்ஸ் காட்டியிருந்தாங்க. ஆனால் சேம் மூவி கிளிப்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலி நான் அவரோட மொத்த ஃபில்மோகிராஃபி இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ எதிர்பார்க்குறேன், நச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம எடிட் பண்ணலாம், எனக்கு ஸ்கில் இருக்கு எடிட் பண்ண முடியும் என்னால. பட் எனக்கு அவரோட எல்லா மூவிஸும் தெரியாது. ஐகானிக் லைன்ஸு அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா ப்ராபப்ளி அவர் எத்தனை மூவி நடிச்சிருக்காருன்னு பார்ப்போமா. எவ்வளோ மூவி நடிச்சிருக்காரு? 1960 பாண்டுக்கு அவரு. அப்படின்னா இப்போ எவ்வளோ வயசு ஆகுது? நம்ம 66. அப்பாவை விட வயசு ஜாஸ்தி. ஆமா, அப்பாவோட 6 வயசு ஜாஸ்தி. 66. ஹவு மெனி மூவிஸ்ரா? 350 பிளஸ். எங்க போட்டிருக்கு? 40 இயர்ஸ் இன் சினிமா. அவரு 350 பிளஸ். 350 படம். எல்லாம் 350 படம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் 350 படம் நடிச்சது இல்லை. ஆஃப்டர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அந்த பீரியடுக்கு அப்புறம் ஈவன் ஐ திங்க் ரஜினிகாந்தே வந்து 200 தாண்டி பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். கமலுமே வந்து 200 சம்திங் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் நினைக்கிறேன். 350 பிளஸ் ஃபிலிம்ஸ், மல்டிபிள் நேஷனல் அவார்ட்ஸ், கேரளா ஸ்டேட் அவார்ட், ஃபிலிம்ஃபேர் சவுத் அவார்ட், பத்மஸ்ரீ, பத்மபூஷன். ஓ, இதுவும் வாங்கியிருக்காருப்பா, தாதா சாஹேப் பால்கே இப்பதான் அவார்டு. வாங்கினாங்க. நம்ம இப்போ ஒரு ஆமாம்ல. ஸோ இதெல்லாம் கவர் பண்ண மாதிரி ஒரு மேஷப் இருந்துச்சுன்னா இன்னும் மாசா இருக்கும். யாராவது எடிட் பண்ணீங்கன்னா அதை ஆக்சுவலி எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு குவிக் ரெஸ்யூம் வியூ மாதிரி இருக்கும், பார்க்கலாம். ஆக்சுவலி ஹாப்பி. ஒரு ஆக்டரால் 40 இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி சர்வே பண்ணி 350 மூவிஸ், இத்தனை வெர்சட்டாலிட்டி, பயங்கரமான இதுதான். அப்ரிஷியபிளான கான்ட்ரிபியூஷன், அப்ரிஷியபிளான திங் தான். பட் சின்ஸ் நம்ம சவுத்தில் இருக்கிறனால ஆக்சுவலி நிறைய எக்ஸ்போஷர் வந்து நார்த்தில் இல்லை. அது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகும். மேபி அப்கமிங் வந்து பேன் இண்டியா மூவிஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நல்லா நம்மெல்லாம் ஆக்சுவலி சவுத்தில் நல்லா கொலாபரேட் பண்ணி பெரிய பெரிய மூவிஸ்லாம் பண்ணாலும் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து பேட்ரியட் இருந்துச்சுல, நான் ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா, பேட்ரியட்ல அட்லீஸ்ட் ஒரு தமிழ் ஆளுங்களோ ஒரு தெலுங்கு ஆளோ யாரோ ஒரு ஆக்டரை போட்டு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெரிய ப்ரொமோட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்லையுமே ஆக்சுவலி பெரிய பேட்ரியட் ப்ரொமோட் பண்ண மாதிரி தெரில. ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் ஃபியூச்சரில் வந்து இன்னும் நம்ம லாலேட்டன், மம்முட்டி அவர், கமல், இந்த மாதிரி டேலண்டட் ஆக்டர்ஸ்லாம் வந்து இன்னும் மோர் கொலாபரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய மூவிஸ்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் ஃபார் அஸ் டுடே இஸ் கன்சர்ன், ஹாப்பி பர்த்டே லாலேட்டன் ஒன்ஸ் அகைன். ஒரு ட்ரெஷர்னு தான் சொல்லும் மலையாள மூவிஸ்க்கு. மோர் அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் ஆக்சுவலி வெயிட்டிங். லெட்ஸ் see நெக்ஸ்ட் அந்த மூவி என்ன இருக்குன்ட்டு. ஆக்சுவலி இந்த ஒரு ராஜா மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணி இந்த ஒரு மூவி இருந்துச்சு. ஆமா, அதை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆக்சுவலி அது இல்லப்பா, நம்ம ஒரு ட்ரெய்லர் ஆக்சுவலி பார்த்துருந்தோம். அப்கமிங் மூவி வாரா சம்திங் ஏதோ வீல தான் ஆரம்பிக்கிறது, வர்ஷா சம்திங் ஏதோ வரும். ஸோ அது எப்போ வருதுன்னு தெரியல, அது இருந்தால் சொல்லுங்க. அடுத்த அப்கமிங் லாலேட்டன் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருந்தாலும் அப்டேட் கொடுங்க, பார்த்தலாம். நீ என்ன சொல்ல நினைக்கிற சொல்லு. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது நிறைய பேர் மேட்ச் பார்க்க சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இதுல என்ன இருக்கு நமக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா நமக்கு பெருசா எக்ஸ்போஷர் இல்லாதனால சும்மா அந்த சீன் பார்த்தா ஓகே பிடிச்சிருக்கு, அந்த சீன் நல்லா இருக்குமா சார் இருக்கு அப்படிதான் தோணும்.
இப்போ வந்து நமக்கு நிறைய சீன்ஸ் தெரியுதுங்கும் பொழுது, ஓகே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் மலையாளம் மூவி ஆடியன்ஸா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் வந்து ஹாப்பியா இருக்கு. அண்ட் மூவி டேஸ்ட் வைஸும் ஜானர்ஸ் வந்து நமக்கு ஆப்வியஸா டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஆமா. முன்னாடிலாம் நம்ம தமிழ் மூவிஸ்ல பயங்கர அப்டேட்டடா இருப்போம். இப்ப தமிழ் மூவிஸ்ல கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. தமிழ் டூல பயங்கர அப்டேட் இல்ல. பயங்கர தமிழ் மூவிஸ் ஏதோ தெரியும் அவ்வளவுதான். இப்போ வந்து அங்க அப்டேட் குறைஞ்சு இந்த சைட்ல வந்து பயங்கர எக்ஸ்போஷர் ஆயிடுச்சு எங்களுக்கு. அண்ட் பார்க்கும்பொழுது இந்த சீன்ஸ் எல்லாம் தெரியுது. நமக்கு இந்த லைன்லாம் ம். தெரியுதுன்னு நினைக்கும் பொழுது, வாவ்! நம்மளும் ஒரு ப்ராப்பர் ஆடியன்ஸ் அப்படின்ற மாரி ஒரு ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஒரு எந்த ஃபீல்டா இருந்தாலும் அந்த ஃபீல்டுக்குன்னு 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் குடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய பெரிய டேலண்ட் தான். 40 இயர்ஸ் ஒரு ஃபீல்டுல இருக்கிறதே, அதுவும் டைனமிக்கா இருக்க ஒரு ஃபீல்டுல வந்து 40 இயர்ஸ் சர்வைவ் ஆகுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா. பயங்கர பயங்கர லெஜெண்டரி ஒரு ஆக்டிங் அண்ட் ஒரு மாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் கிட்ட பண்ண முடிஞ்சிருந்தா தான் இவ்வளவு தூரம் இருக்க முடியும். ஷூர். கண்டிப்பா. இப்ப ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் நம்ம பார்க்குறோம். நெறைய யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல ஹீரோஸா இருக்கட்டும். 1 வருஷம் 2 வருஷம் வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்க்க முடியறதில்ல. அவங்களால சர்வைவ் பண்ண முடியல இந்த இந்த மாதிரி ஒரு டைனமிக்கான என்விரான்மென்ட்ல. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா எல்லா காலகட்டத்திலயும் அப்படி இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 2, 3 பேர் இது மாரி லெஜெண்டரியா நின்னு அந்த ஃபீல்டுக்காக நெறைய பேரும் புகழும் வாங்கி தருவாங்க. அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் வந்து நம்ம ஆ மோகன்லால் சொல்லலாம். சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்களுடைய அடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு வெயிட்டிங். அதேதான். ஓகே. அவ்வளோதான் கைஸ். நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பண்ணியிருந்தோம். சப்போஸ் நாங்க வேற ஏதாவது மேட்ச் மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க. அது கண்டிப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு கடைசி சாத்திர நேரம் முடிந்து விட்டது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய் பாய்.